தாமிரபரணி கருவாகி உருவாகும் பூங்குளம். பொதிகை என்றால் இரகசியம் என பொருள். பொதி என்றால் பிணைப்பு, தொகுதி, மூலை, அரும்பு எனும் பொருளுண்டு. பூமியில் அணுக்கள் ஒன்றாக இணைந்து வெப்பம் தணிந்து இறுகிய இடம் எனும் பொருள் பொதிகை எனப்படுகிறது. செடி கொடிகள் அரும்பும் முதல் இடம் இதுதான் என ஆய்வாளர்கள் கூறுகின்றனர். பொதிகையை ஏக பொதிகை, நாக பொதிகை என பிரித்துள்ளார்கள். ஏக பொதிகையில் இருந்து வலது புறமாக 5 கிலோமீட்டர் தொலைவில் நாக பொதிகை உள்ளது. ஏக பொதிகையில் தான் அகத்தியர் வாழ்ந்ததாக வாய் வழக்கு. இவ்விடத்திற்கு அகத்தியர் மோட்டை என பெயர். இங்கிருந்து கீழே பார்த்தால் ஒரு குளம் தெரிகிறது. இதுவே பெரு நதன் பயணத்தை தொடங்கும் பூங்கலம். பூங்கலத்திற்கு நேரடியாக செல்லும் பாதை இல்லை. அகத்தியர் மொட்டையிலிருந்து காணலாம். அங்கிருந்து 2 அடி பள்ளத்தில் பூங்குளம் தெரிகிறது. கருவுற்ற பெண்ணை போல் காட்சி தருகிறது. தாமிரபரணி பூங்குளத்தில் புறப்படும் முன்பே பையாறு, சிற்றாறு, உள்ளாறு ஆகிய 3 நதிகள் கலந்துவிடும். காரையாறு, மயிலாறு, பாம்பாறு ஆகிய 3ம் பானத்திரத்திற்கு முன்பு தாமிரபரணியில் கலந்து விடுகிறது. இந்த ஆறுகளை இணைத்து கொண்டு காரையாறு அணையை அடைகிறது. அந்த அணை கட்டிய வரலாறு துயரமும் மகிழ்ச்சியும் கலந்தது. சங்க இலக்கியங்கள் பலவும் தாமிரபரணி தன் பொருணை என்று கூறுகிறது. தன் பெருநல் என்கிறார் நம் ஆழ்வார். சிலப்பதிகாரம் சோரனை பெருனை பொறையன் என போற்றி பாடுகிறது. சோக்கிழாரின் பெரிய புராணம் பாண்டிய நாட்டை பொருணை புனல் நாடு என்கிறது.